இந்தியா vs ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல இந்தியன் ஸ்குவாட்ல எஸ்பெஷலி இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அற்புதமான ஃபாஸ்ட் பவுலர் ஆகிப் நபியை எப்படிங்க செலக்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னு பல பேரின் கொதிப்பாக இருக்கின்றது, பல பேரின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நியாயமான கேள்வி சகோ. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரஞ்சி டிராஃபியை ஜம்மு அண்ட் காஷ்மீர் வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அதன் முதுகெலும்பாக செயல்பட்டவர் தான் இந்த ஆகிப் நபி. 10 மேட்ச்ல 60 விக்கெட் சகோ அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 12 அப்படின்ற போது வேற லெவல் போலிங் தலைவரே. குவார்டர் ஃபைனல்ல 12 விக்கெட், செமிஃபைனல்ஸ்ல 9 விக்கெட், ஃபைனல்ஸ்ல 5 விக்கெட் அப்படின்ற போது வேற லெவல்ல போலிங் போட்டுக்காரு ஆகிப் நபி. அது தவிர போன வருஷம் எடுத்தீங்கன்னா கூட 44 விக்கெட். ஸோ 2 வருஷம் ரஞ்சி டிராஃபி நீங்க சேர்த்தீங்கன்னா 104 விக்கெட் எடுத்திருக்கான் அந்த பையன். போன வருஷம் துலிப் டிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா முதன் முறையாக ஒரு துலிப் டிராஃபி போட்டியில 4 பால்ல 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற போது இந்த பையன் கிட்ட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வேற லெவல்ல இருக்கு. இந்த ரஞ்சி டிராஃபில பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் அவர் தான் வாங்கியிருக்காருன்ற போது அவர் எப்படி செலக்ட் பண்ணவங்க விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. குர்னூர் பிரார் நீங்க சொல்றீங்க, ஓகே அவரும் நல்ல கிரிக்கெட்டர், யங்ஸ்டர், நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் அவர் 7 மேட்ச்ல 23 விக்கெட், ஒரு 10 மேட்ச்ல 60 விக்கெட் அப்படின்ற போது கேப் ரொம்ப பெருசா இருக்கு. இவருக்கும் அவருக்கும் ஏன் போட்டி வைக்கிறீங்க? 2 பேருமே இருந்துட்டு போட்டுமே, இவரே கடந்து போனீங்க அப்படின்றது தான் கேள்வி. செலக்டர்ஸ்க்கு ஆதரவா பேசக்கூடிய சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஸ்டாட்ஸ், எல்லாமே நம்பர்ஸ் தான், அனலிஸ்ட் வச்சு டீமை செலக்ட் பண்ணிடலாமே. குர்னூரும் நல்லா போலிங் போட்டிருக்காரு, இந்தியா ஏக்கு அற்புதமா பந்து வீசி இருக்காரு, விஜய் ஹசாரேல 8 மேட்ச்ல 11 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் நம்பர்ஸ் தானே, இதெல்லாம் ஸ்டாட்ஸ் தானங்க. சோ அவர் பக்கம் நீங்க நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது இவர் பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி நம்பர்ஸ் எப்படி புறக்கணித்தார்கள் அப்படின்றதான் கேள்வி. சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்றது இந்தியால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு சீரீஸ்ல யாருக்கு முதல்ல ஓய்வு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்னு கை தூக்குவாங்க. அதற்கு காரணம் அவங்க ஜாப் தான் இருக்கிறதுல டஃபஸ்ட் அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு இந்தியன் விக்கெட்ஸ்ல 2 வருஷமா போலிங் போட்டு 100 விக்கெட் மேல எடுத்திருக்காரு ஆகிப் நபி. இருந்தாலும் அவருக்கு செலக்ஷன் கொடுக்கப்படல அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாருமே ஆடி ஆகணும், ரோஹித், விராட்லாம் மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ்லாம் கூட வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும். அதற்கு காரணம் டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் உயிர் நாடி, அதெல்லாம் ஓகே. அதுல பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இஷான் கிஷன், தேவ்தத் படிக்கலாம் ரிவார்ட் பண்ணி உள்ள எடுத்துன்னு வந்தீங்க, சூப்பர். பட் இவர் மட்டும் ஏங்க விதிவிலக்கு? இவருக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல திறமையான ஃபாஸ்ட் பாலர்ஸ் அந்தந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டும், வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். நிலவையே எட்டி பிடிக்கக்கூடிய வலிமை அவங்கிட்ட இருக்கும்போது அவனுக்கு சான்ஸ் கொடுங்க, பயன்படுத்துங்க. அவன் வீக் ஆகி டயர்ட் ஆகி நிலாச்சோறு உட்காந்து சாப்பிடும் போது சான்ஸ் கொடுக்காதீங்க. இது யாருக்கு பெட்டரா தெரியணும்? ஆக்சுவலா வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற அவரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் அப்படின்ற போது கூடிய சீக்கிரம் ஆகிப் நபி உள்ள வந்துருவாரு. பட் எவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்துங்க. ஓகே, ஹேவ் a nice day and stay tuned, Sagu.